ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் சாசனாமிருத திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து இந்து தெய்வங்களிடம் பாபா காட்டிய மதிப்பு என்ற தலைப்பில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியை இப்பொழுது பார்க்கலாம். ஸ்ரீ சாயி பாபா அப்பா குல்கர்னியிடம், நிவாசில் உள்ள மோகினி ராஜர் சகுண பிரம்மன் டெபுட்டி கலெக்டரிடம் போவதற்கு முன் அங்கு சென்று அவரை தரிசித்துவிட்டு செல். குல்கர்னி அவ்வாறே செய்து குற்றச்சாட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டார். ஷியாமாவும் மற்றவர்களும் பாபாவிடம், புராணங்கள் உண்மையா? ஸ்ரீ சாயி பாபா, ஆம். ஷியாமா, ராமனும் கிருஷ்ணனும்? ஸ்ரீ சாயி பாபா, அவர்கள் பரமாத்மா, கடவுளர், அவதாரங்கள் என்று குறிப்பிட்டார். விட்டலிடம் பாபாவின் மரியாதை. பலவந்த்ராவ் ஷிர்சாகர் ஷிரடிக்கு வந்தபோது ஸ்ரீ சாயி பாபா, தந்தை செய்து வந்தது போல் இம்மகன் விட்டலருக்கு பூஜை செய்வதில்லை, நைவேத்தியம் சமர்ப்பிப்பதில்லை. விட்டலரையும் என்னையும் அவன் பட்டினி போடுகிறான். அவன் தந்தை என் நண்பர், ஆகவேதான் நான் இவனை இங்கே தருகித்துள்ளேன். அவன் தந்தை செய்து வந்த பூஜையை மீண்டும் செய்யும்படி அவனுக்கு இப்போது நினைவுறுத்துகிறேன் என்று குறிப்பிட்டார். பாபாவும் இந்து தெய்வங்களும் அவதாரங்களும் என்ற தலைப்பில் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி தொகுத்து வழங்கியுள்ளதை இப்பொழுது பார்க்க போகிறோம். இவையெல்லாம் ஸ்ரீ சாயி பாபாவின் வாயிலிருந்து உதித்த பொன் மொழிகளாகும். இவை அனைத்திற்கும் நமக்கு இப்பொழுது பொருள் தெரியாமல் போகலாம். ஸ்ரீ சாயி பாபா எப்பொழுது எவருக்கு எந்த பொருள் புலப்பட வேண்டும் என்று நினைக்கிறாரோ அப்பொழுது அதை அவர் உணர்த்துவார். இது பிரபஞ்ச தோற்றம் பற்றியா என்று நமக்கு தெரியவில்லை. முதலில் ஓம்கார், ஓம்காரிலிருந்து பவகார், பவகாரிலிருந்து ஆத், ஆத்திலிருந்து அலக், அலக்கிலிருந்து நிரஞ்சன், நிரஞ்சனிலிருந்து நிராகார், நிராக்கிலிருந்து நீல், நீலிலிருந்து அனில், அனிலிலிருந்து சுன்னே, கேஷவ், அன்ன, உத்தர், பூர்வ, ரக்ஷ, மத்தியஸ் அவதார், மனாயத், அஸ்மின், ஜக்னித், பகீரத், உச்சாயத், தேகாயத், பிரஜாபத், உக்ரசேன, கதீன, பாலபாரக்ஷர், வராக அவதார், கலிபத், கோத்ரம், விஷ்ணு, ஹரிதக், பப்ரேசர், நரசிம்ம அவதார், சேஜ்வார், ரேவக், பந்தோபஸ்த், பைல்சந்த், காசிப். இதன் தொடர்ச்சி நாளை கேட்கலாம். ஓம் சாய்ராம்.